ஆனா இவனை நாங்க தத்தெடுத்திருக்கோம். குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? தத்தெடுத்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? தத்தெடுத்துக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ அருண். தெருவுல இருந்து ஏதாவது ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அதை எங்க தலையில கட்டணும்னு நினைச்சேனா அதை நாங்க ஏத்துப்போம் நினைச்சியா? அதை இந்த வீட்டு வாரிசு நினைப்போமா? இல்ல. ஏதாவது ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து நீ இந்த திருநங்கைய இந்த வீட்டோட மருமகளை ஆக்க முடியாது. கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டேன். ஆமா, இவ இருக்காளே, இவ திருநங்கையா மட்டும் தான் இருப்பா. உனக்கு புரியுதா? எங்க எங்க கேட்டீங்களா? இது நம்ம வீட்டோட வாரிசம். எனக்கு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. இது இந்த வீட்டோட வாரிசு இல்ல. ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகாம இரு. நான் பேசுறேன். உன் மேல அன்பு செலுத்துற விஷயத்துல நான் எதுலடா குறை வச்சேன்? என்ன காரியம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன்? உன் மூளை ஏன்டா இப்படி மழுங்கி போச்சு? நீ எந்த குருவை மனசார வணங்கிக்கிட்டு இருக்கியோ அந்த குரு மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, என் குடும்பத்துக்கு உன்னால எந்த கெட்ட பேர் வந்தாலும் சரி, அப்பவே உன்னை என் பையன் இல்லைன்னு தலைமுடிக்கிடுவேன். சத்தியமா சொல்றேன்டா, உன்னை நான் சுட்டு கொன்னுடுவேன். இங்க பாரு, இதுக்கு மேல நான் இவ்வளவு பொறுத்துக்க மாட்டேன். உனக்கும் திருநங்கைக்கு இடையில இருக்கிற கதையை இதுக்கு மேல என் வீட்டுல பொறுத்துக்க மாட்டேன். அர்ஜுன் தாஸ் இதை எல்லாம் பொறுத்துக்கவே மாட்டான். என்னோட பரம்பரை அவ்வளவு கௌரவமான பரம்பரைடா. நீ கொண்டு வந்த குழந்தையை என்னால வம்சத்துல சேர்த்துக்க முடியாது. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த திருநங்கையோட கதையை நான் இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன்டா. இங்க பாரு, இன்னைக்கு இவளோட கதையை நான் முடிச்சு காட்டுறேன் பார். நீ ஆம்பளை சிங்கன்னா என்ன தடுத்து பாடுறா பாக்கலாம். யார்கிட்ட விளையாடுற? வா. அர்ஜுன் தாஸ், இது அருண் அப்புறம் சௌமியாவோட லவ் ஸ்டோரி. இதுல நீங்க வில்லன் ஆயிடாதீங்க, அப்புறம் இந்த வீடு போர்க்களமா மாறிடும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் எங்களை பிரிக்க முடியலன்ற போது இதுக்கு மேல முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நான் தான் சொன்னேன்ல, இப்ப நீங்களே இந்த உண்மையை ஒத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேலும் எங்களை பிரிக்கணும் நீங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. கடவுள் எப்பவோ எங்களுக்குன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இப்ப என்னோட மனைவி, என்னால அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஒருவேளை யாராவது எங்களை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ சொல்றது சரிதான். யாரும் உங்களை பிரிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுல எந்த புண்ணியமும் இல்ல. ஆனா என்னுடைய பையன் இந்த திருநங்கையோட காதல்ல ஒரு பொட்டையாவே மாறிட்டான். நீங்க எப்படியே நினைச்சுக்கோங்க பிரீத்தி, இப்படியே நினைச்சுக்கோங்க. அப்படியே ஒரு வேலையை செய்யுங்க, ஊர் முழுக்க தண்டோரா போடுங்க. அப்ப கூட நானும் சௌமியாவும் எப்பவும் பிரியவே மாட்டேன்.